நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரம் விஆர் ராஜா கொளத்தூர் பேசுகிறேன். இது என்னுடைய 424வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோன்னா, ஆல்ரெடி மகாகணபதியினுடைய மந்திரம் மாத்தாச்சு. இன்றைக்கி பாலா மந்திரம், அது அடுத்த ஸ்டெப்பு. ஸ்ரீவித்யாவில் இந்த மாதிரி ஒரு மனசில் தோன்றி பண்ணுறேன். அப்போ என்னுடைய பிரதம சிஷ்ய பையனான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய ஆனந்த ஹரிகரன் நான் சொன்ன உடனே பண்ணி அனுப்பிச்சான். எனக்கு இந்த பாலாம்பத்தில் பிடிஎஃப்பில் அனுப்புப்பான்னு அவன் பார்த்து செக் பண்ணி கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி இந்த சம்ஸ்கிருத நாலேஜ் இருக்குது அவனுக்கு. ஸோ அதனால் ரெண்டுமே சம்ஸ்கிருதம் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் அனுப்பிச்சி வச்சுருந்தான். இந்த பாலாம்பியை பற்றி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இது இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலையில் கூட யாரோ ஒரு லேடி அமெரிக்காவிலேருந்து ராதிகான்னு திரும்ப 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 பேசிட்டுருக்கா. ஒன்றுமே கவைக்கு ஓவாதில் என்னென்னோ சொல்கிறா. அதுக்காக ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் பண்ணுறாங்க சொல்லிட்டேன். நான் என் சிஷ்யாவில் ஃபோன் பண்ணுங்க, திருப்பி எல்லாருக்குமே நேயருக்கே சொல்கிறாங்க. சிஷ்யர்களாக வரவா ஃபோன் பண்ணி பேசினா பரவாயில்ல, சும்மா டைம் மணிக்கணக்கில் பேசிட்டு ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாமல் போகக்கூடாது. நான் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்காக நான் இல்லை இங்கே, நல்லா புரிஞ்சுங்க. பட் சிஷ்ய பரம்பரையில் வரவா இந்த ஸ்பெண்ட் சம் டைம்னா அட்லீஸ்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லைன்னா பாபகாரியம் ஆகிடுறது, தேவையில்லாமல் அனாவசியமாக டிஸ்கஷன்லாம் பண்ணும்போது. ஸோ அட்லீஸ்ட் மந்திரங்கள் சில பேர் பேசினா. அன்றைக்கி பெங்களூரில் ஒரு லேடி பேசினா. அவள் ரொம்ப தன்மையான மனுஷியாக இருந்தால், இவாளெலாம் தெரியும், நஜன்லாம் தெரியும்னா. அவள் வார்த்தைலாம் அவள் பிறந்தாலாம். சந்தோஷமாக வந்து கேட்குறதுக்கு. அந்த மாதிரினா பரவாயில்ல. என்ன சில பேர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி அவாட்டையும் வேஸ்ட் பண்ணி ஏன்ட்டையும் வேஸ்ட் பண்ணி பண்ணுற. அம்மா பண்ணக்கூடாது. காலம் பொன் போன்றது. ஒவ்வொரு செகண்டும் நம்ம இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ். இப்போ குருவோட ஆரம்பிக்கிறதான் சொல்லிருக்கு. நான் குருவை பாலையை பற்றி பேச போகிறதா இருந்தாலும் இந்த குருவை வச்சு தான் நான் பேச போகிறேன். என்னென்னா, குரு பிரம்மம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த குருத்ரயம் ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் இந்த ஃபோட்டோவை. இதில் செம்பகாம்பா இங்கே இருக்குவாதான் என்னுடைய குரு ஸ்ரீகுரு. அது பாலானந்தநாதர் பரமகுரு, பரமேஸ்வரு சிதானந்தநாதர். இதுதான் குருத்திரயம். குருவை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம பண்ணோம் எல்லா காரியங்களுமே. அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகும். மந்திரங்கள் முதல்ல சொல்கிறாங்க. மந்திரமே இது சும்மா புக் ரீடிங் புக் ரீடிங் வில் நாட் ஹெல்ப் ஃபார் ஸ்ரீவித்யா. அகெயின் ஐ ரிப்பீட், யூ கேன் அட்டெண்ட் த கோர்சஸ், ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் கிரேடெல்லாம் தரலாம் இதில். அதில் வி கேன் கெயின் நாலேஜ் தான். பட் குரு அனுக்கிரகம் வேணும். நல்ல குரு பரம்பராவில் சேரணும். மந்திர அபியாசங்கள் பண்ணணும். எனக்கே ஓரளவுக்கு வரத்துக்கு 35 வருஷம் ஆச்சு. ஜஸ்ட் இமேஜின். இத்தனைக்கு நான் சும்மா சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன். ஒவ்வொன்றும் அர்த்தங்கள்லாம் புரிஞ்சுட்டு நிறையா ஜபிப்பேன். இப்படி பூஜை இருக்குது, புரஸ்காரம் இருக்குது, அப்புறம் மந்திர ஜபங்கள் இருக்குது, சந்தியாவந்தனம் இருக்குது. இதெல்லாம் முடித்து நான் பண்ணுறேன். சமையலை மட்டும் உட்காந்துக்கிறேன். இப்போ காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வேண்டியிருக்கேன். நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அந்த இட்லி அதுக்கு உண்டான சட்னி பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ மதியம் சாப்பாடும் பண்ணி வச்சுடுறேன். இதெல்லாம் இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டைட் ஷெட்யூலை நான் பண்ணுறேன் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. சும்மா அதனால தான் நான் மந்திரத்தை அங்கன்யாசம் கன்யாசம் ஞான ஸ்லோகம் திக்கு மோகம் அதெல்லாம் விட்டுருது. ஏன்னா சொல்ல முடியல வாழலை. சரி, அது மாதிரி சொல்ல முடியாமல் போனால் பாவம் எனக்கு தான் சேரும். நல்லா போயிடுங்க. நம்ம மந்திரபதியம் பண்ணுறோன்னா அவள் சரியாக செயல்படுத்துகிறோன்னா எனக்கு பெட்ட அடங்கு. அதனால் மந்திரபதியம் பண்ணும்போது பார்த்து அதாவது எல்லாருக்கும் சும்மா மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் யூ நாட் ரீச் தி பீப்புள் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இந்த வீடியோ கவரேஜ் பண்ணுறேன். ஆனால் மந்திரோபதேசம் போது அந்த இண்டிவிஜுவல் அஸ் ஸ்பீக் டு மீ. நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் உபதேசமாகும். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு பாலைக்கு போகிறோம். இந்த பாலை குமரி சொல்லக்கூடியது பாலாம்பிகை. இப்போதான் 4 கைகள், மேல் 2 கையில் அக்ஷமாலையும் சுவடியும் புஸ்தகம் வச்சுருக்கா. முன் கையில் பராபையம் இருக்குது. நீலோத்பல மலரில் உட்காந்துருக்கா. இதில் மேலே சிஷ்யப்பையன் எல்லாரும் பேரை போட்டிருக்கான். சித்தானந்தநாதர், பாலானந்தர், சம்பகாம்பா, என்னோட போட்டோவும் போட்டான். ஸோ இவரோட ரூபலாவண்யம் எப்படி சொல்லிக்கிறேன்,
தியான ஸ்லோகத்தில் அருண கிரண ஜாலை ரஞ்சதா சாபகாத வித்ருத ஜபகபடிக்க புஸ்தக பீதகஷ்டிய கிதகர வாராட்சிய புல்ல கல்கார சம்சா நிபசத்து பாலா நித்திய கல்யாணசீலான்னு வருது. இவருடைய உதயகால சூரியன் போல இருக்கலாம். நல்ல செவேன்னு இருக்கா, நல்ல சிவப்பாடை கட்டிருக்கா. சில காஞ்சி படத்தெல்லாம் சொல்லுவா பச்சை பாவாடை கட்டின்னு அம்பாள் வந்து பாலாம்பிகை பரமாச்சாரியார் மடியில் உட்காந்துருந்தான்னு சொல்லப்படுறது. சரி, பச்சை கலர் பாவாடை சிவப்பு அது விடுங்க. ஆனால் அவள் இருக்கிறது சிவப்பு நிறம். பாலாம்பிகையாக இருக்கிறது ரொம்ப சிவப்பு நிறம். 9 வயசு குழந்தை, நல்லா படிச்சுங்க, ருது ஆகாத குழந்தை. ஸ்ரீதான் அவருடைய ரூபம். அதான் அந்த மந்திரத்தை பார்த்துருக்கோம் நம்ம. பாலாம்பிகை மந்திரம் வந்து எப்பயுமே கவுண்டிங்கில், அக்ஷரங்கள் கவுண்டிங்கில் பிரணவம் ஓம்ன்ற பிரணவம் சேராது, கணக்கில் வராது. ஓம் சொல்லி தான் சொல்ல போகிறான். பட் வந்து கவுண்டிங்கில் இந்த நம்பர் ஆஃப் பீஜங்கள் அதில் வராது. அது ஓம் ஐம் க்ளீம் சௌ, சௌஹூன்ற சில பேர். ஓம் ஐம் க்ளீம் சௌ தான் பாலா மந்திரமே. ஆனால் வந்து வழக்கில் என்ன சொல்லிருக்குன்னா சடாட்சரமாக சொல்லணும்னு இருக்கு. ஓம் ஐம் க்ளீம் சோ, சோம் க்ளீம் ஐம், ஓம் ஐம் க்ளீம் சோ, சோம் க்ளீம் ஐம், ஓம் ஐம் க்ளீம் சோ, சோம் க்ளீம் ஐம் இருக்கு. இந்த ஐம் க்ளீம் சோ வந்து அங்கன்யாச கரன்யாசம் வருது. ஐம் பீஜம், க்ளீம் சக்திக்கு, சோம் கீழகம் அது வந்துடுது. ஸோ அங்கன்யாச கரன்யாசம் இதே தான். இப்போ நம்ம ஆனந்த ஹரிகரன் என்ன அமைச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து இங்கிலீஷில் இருக்குது. பாலா மந்திரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க தயவுசெய்து. தட்சிணாமூர்த்தி ரிஷி பக்தி சப்தக தேவதா. இது பாலா தான் தேவதா. அதாவது தட்சிணாமூர்த்தி ரிஷி இதுக்கு பாலைக்கு. பக்தி சப்தக தேவதா ஐம் பீஜம் சௌ கீழக சௌ சக்திக்கு க்ளீம் கீழகம் அந்த ஐம் க்ளீம் சௌ. ஸோ இதில் வந்து இது சொல்லும்போது ஐம் க்ளீம் சொன்னாலும் இந்த ஐம் பீஜம் சௌ சக்திக்கு க்ளீம் கீழகம். ஸோ கரண்யாசத்துக்குன்னா ஐங்கிலீசம் ஐங்கிலீசம் அது அங்கன்யாசம் கரண்யாசம் அதே தான். தியானம் அருண கிரண ஜாலை ரஞ்சிதா சாவகாச வித்ருத ஜபபடிக்க புஸ்தக பீதிஹஸ்த இதகர வாராட்சிய புல்க புல்ல கல்கார சம்ஸ்த நிபசத்து பால நித்திய கல்யாணசீல. மூல மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌஹு, சௌ க்ளீம் ஐம். இதுதான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்கிறத. விசில் போட்டு எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. இதை வந்து கார்டாக பண்ணோம், ஒரு புக் மாதிரி மட்டும் போட்டு. இதற்கு என்னென்ன மோஸ்ட்லி நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது கணபதி மந்திரம், பாலா மந்திரம், சண்டி நவாட்சரி, புவனேஸ்வரி, பஞ்சதசி, அவ்வளோதான். அதோட நிறுத்திடுவேன். திருப்பி தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் தே கேன் கெட் ஃப்ரம் மீ. மாத்தங்கி மந்திரம், தென் வாராகி, இவ்வளோதான். ஆனால் இப்போ வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். லலிதா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரிக்கு அங்க தேவதை பாலா, பிரத்யங்க தேவதை அன்னபூர்ணேஸ்வரி இருக்குது. ஸோ அன்னபூர்ணி மந்திரம் ஆல்சோ வில் பி டாட் டு அஸ் இன் தி ஃபியூச்சர் டேஸு. இப்போ வந்து நம்ம பார்த்தது பாலை. திரும்ப சொல்கிறேன், இந்த பாலாம்பிகான்றது 9 வயசு பெண் குழந்தை. அவள் வந்து லலிதா பரமேஸ்வரியோட பெண் சொல்லப்பட்டிருக்கு. இப்போதான் பண்டாசுர பதத்தில் அவள் முன்னாடி வந்து பண்டனுக்கு வந்து 30 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை வந்து தானே போய் சம்ஹரிச்சுட்டு வரான் இருக்கு. பண்டாசுர பதத்தில் லலிதோபியானத்தை சொல்லியிருக்குது. அதனால் அம்மா பயப்படுறா. இல்லைம்மா, நான் தைரியமாக போகிறேன், இந்த 9 வயசு குழந்தை போருக்கு போகிறது. இந்த இதில் லலிதோபியானத்தில் இந்த பண்டாசுரம் வரும்போது, பண்டாசுர பதத்துக்கு முன்னாடி நடக்கிறது இது. ஸோ அம்மா ஆச்சரியப்படுறா.
அவளுக்கு இந்த கவசம்லாம் போட்டு அனுப்புகிறா. இந்த போராச்சே, சின்ன குழந்தையாச்சே போகிறது இந்த குழந்தை. சரி, அதனால கவசங்கள் போட்டு இந்த வில்லம்பெல்லாம் எடுத்துன்னு போய் சட்டை போட்டு இந்த பண்ட புத்தர்கள் எல்லாத்தையும் தொலைச்சிடுறா. தொலைச்சிட்டு வெற்றியோட வரா. அம்பாள் வந்து அவளை உச்சி மாறுறான்னு சொல்ல வர்றது. ஸோ இதுதான் இந்த பாலையின் தோற்றம். ஆனால் மந்திர இதில் சாஸ்திரம் சொல்கிறேன்னா, பாலா மந்திரம் இல்லாமல் எந்த தெய்வ மந்திரமும் சித்திக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். நிறைய பேர் எனக்கு சண்டி கொடுங்க சார்ண்ணா, அப்படிலாம் தர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இதெல்லாம் வந்து பல லட்சங்கள் சரியாகணும். ஒரு மந்திரத்துலேயே இன்னொரு மந்திரத்துக்கு அடுத்து, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அப்புறம் ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் போகிறா. காலேஜ் போய்ட்டு அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்போ இம்ப்ரூவ் பண்ணுறான்றா யூனிவர்சிட்டியில் போய் அது டாக்டரேட் பண்ணுறான்னா அதுக்கு டைம் பீரியட் இருக்குது, டைம் ஜோன் இருக்குது. இப்போ சாதாரண படிப்புக்கே இந்த மாதிரி இருக்குது. இந்த மந்திர சித்திக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஆகும்? ஜஸ்ட் இமேஜின். நம்ம நினச்சா மந்திரத்தில் மாங்காய் அடிக்கிற மாதிரிலாம் அடிக்க முடியாது. சில பேர் அசத்திரமாக கேட்குறா, கஷ்டமாக இருக்கிறதுக்கு. இது மாதிரி இன்னும் எத்தனை தடவை சொல்லணும், நான் எத்தனை தடவை சொல்லணும்? இதில் மந்திரங்கள் எடுத்துனா ஆயுசு பரியந்தம். திருப்பி திருப்பி சொல்கிறேன். எந்த மந்திரம் யார் வாங்கினாலும் அவள் கடைசி மூச்சு அளவுக்கு அந்த மந்திரம் சொன்னால் அப்போ எடுத்துக்கோ, இல்லை முடியாதவா வேண்டாம். அதான் கிளியராக சொல்லிடுறது. ஸ்லோகங்கள்லாம் வேறு, மந்திரங்கள் வேறு. அதாவது மூல மந்திரங்கள்லாம் வேறு. நம்ம சாதாரண சௌந்தர்யங்கள்லாம் ஸ்லோகம்தான், மந்திரபூர்வமாக இருக்குது. இருந்தாலும் தட் இஸ் ஸ்லோகம் தானே அது. அதே மாதிரி லலிதா சகஸ்ரம் மந்திரபூர்வமாக இருக்குது. லலிதா சகஸ்ரம் இருக்கிற சகஸ்ரத்தையே மிக வசதியாக சொல்லியிருக்கு. ஸோ அதில் வருது இந்த மண்டபத்த பதவைத்த பாலா விக்ரமந்திதா வருது. ஸோ அவள் வந்து தொலைச்சிடுறா அவள். யார்? மண்டபுத்திரர்களை. அப்புறமா அவனுக்கு ஷாக் ஆகுது. அப்புறமா அம்பாவோட சண்டைக்கு வரான். அப்போ ஒவ்வொருத்தரா போகிறா. நக்குலி இருக்கா, இவ இருக்கா, வாராகி இருக்கா, மந்திரணி தேவி இருக்கா, மிச்ச வாழலாம் படைகள்லாம் இருக்கா. அதே மாதிரி ஜுவாலாமுகி இருக்கா. அக்னி கோட்டையை பண்ணுறா அம்பாளை சுற்றி. இவாளெலாம் பகைவரெலாம் தாக்க முடியாத மாதிரி. அது மாதிரி மண்டாசுர வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. ஒரு நாள் பார்க்கலாம் அதை. இப்போ இன்றைக்கி பார்த்தது பாலை. ஆல்ரெடி கணபதி பார்த்தாச்சு. பாலை அடுத்த ஸ்டேஜ். நான் கூட சொன்னேன், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கம் கம் கணபதி வரவரத சபியார்மே வசமானாய ஸ்வாக இது சொல்லி பண்ணுறத விட அதுலேயும் கம்ன்ற பீஜம் தான் கணபதிக்கு. ஸோ இப்போ வந்து அந்த கம் வரதை வந்து நம்ம ஏகாட்சரமாக சொல்லிட்டோம். நம்ம ஓம் கம் கணபதி நமக்கு நிறைய தடவை சொல்ல முடியும். இந்த மகா கணபதி மந்திரம் வந்து அதுவும் வசதி தான், ஆனால் சொல்கிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் இந்த எல்லாமே ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் ஃபாஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபாஸ்ட்டு எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யுகத்தில் பீப்புள் வாண்ட் ஸ்மால் மந்த்ராஸ் அண்ட் விச் வில் ஏர்ன் பெனிஃபிட் அதே பெனிஃபிட் தான். ஸோ பீஜாட்சரம் எது இருக்கோ அதை கம்ன்றது பீஜாட்சரம் கணபதிக்கு. ஸோ ஓம் கம் கணபதி நமக்கு அது ஏகாட்சரம் அதுன்னு சொல்லியிருக்கு. கமெண்ட் திஸ் பாலை ஓம் எங்கிலையும் சொல்லுறது இந்த 3 பீஜம் தான் வந்து இது என்ன சொல்கிறது மூல மந்திரம். ஆனால் ஷடாட்சரம்ன்றது 6. இந்த 6 எழுத்தாக தான் சொல்கிறது வழக்கம். சில பேர் நவாட்சரியாகவும் சொல்லுவாங்க. ஓம் மைங்கிளீம் சோம் சோம் கிளீ மைங்கிளீம் சோம் அப்படி சொல்கிறது. அது நவாட்சரியாக சொல்கிறது. நார்மலாக வேர்ல்டு ப்ராக்டிஸ் என்னென்னா ஓம் மைங்கிளீம் சோம் சோம் கிளீ மை ஷடாட்சரமாக சொல்கிறது வழக்கம். இதை சொல்லி நான் இதை நிறைவு செய்கிறேன். பாலாமத்திரம் நிறைய ஜபிச்சாலும் ஆற்றுல வருஷத்தை கேட்கும். அம்பாள் வந்து பரிபூர்ணம் வந்து உட்காந்துருவோம் ஆற்றுல. ஸோ இது வந்து சந்தேகப்படவே கூடாது. குரு சந்தேகப்படக்கூடாது, தேவதை சந்தேகப்படக்கூடாது, மந்திரத்தை சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் சந்தேகம் இல்லாமல் அம்பாள் வந்து ஆற்றுல விளையாடணும்னு நினச்சா வரும். அது கொலு சத்தம் கட்டாயம் கேட்கும். அது இதை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.